குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸலில் எப்படி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிவிட்டு x1 அண்ட் x2ஓட ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற சம்மை பார்க்கலாம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது 3 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. x² - 5x + 6 = 0ங்கிற சம்மும், அதுக்கு அடுத்ததாக ரெண்டாவது சம் பார்த்தீங்கன்னா 2x² - 7x = 0ங்கிற சம்மும், தேர்டு பார்த்தீங்கன்னா 5x² + 6x + 1 = 0 இந்த சம்மம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஜென்ரலாக சொல்லும்போது ax² + bx + c = 0ங்கிறது தான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்ம் சொல்லியிருப்போம். அப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 1ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -5ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6ன்னு இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில். இப்போ நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸோட ரூட் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுங்க. இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஏன்னா மேலே நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா -b ± √b² - 4ac வரும். அதுக்கு ரூட் சிம்பிள் போட்டுங்க. டிவைடட் பை 2aன்னு இருக்கும். இப்போ நான் அந்த இடத்துல -b அப்ளை பண்ணுறேன். -bங்கிறது இங்கே பியோட வேல்யூ எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா B5ல் தான் அதோட பொசிஷன் இருக்குது. அப்போ நான் இங்கே போடும்போது B5ன்னு போட்டாச்சு. இப்போ ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா +- 2 இருக்கும். அப்போ நான் ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன். ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு ரூட் சொல்லலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா b² -b ± √b². அப்போ ரூட்டாப்புங்கும்போது ஸ்கொயர் ரூட்டு தான் SQRTன்னு போட்டால் போதும். ஸ்கொயர் ரூட்டு எது கண்டுபிடிக்கிற ஸ்கொயர் ரூட்டுக்கு பார்த்தீங்கன்னா b². அப்போ b²ங்கும்போது பார்த்தீங்கன்னா b × bன்னு சொல்லலாம். அப்போ b × bனா இங்கே பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா B5 அந்த பொசிஷன் இருக்குது. அப்போ B5 × B5ன்னு போட்டால் போதும். -4ac ஃபார்முலா. அப்போ 4 × ஏக்கு பதிலாக ஏவோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே A5ன்னு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நான் A5ன்னு போட்டேன். இன்ட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா சியோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே C5ன்னு இருக்குது. அப்போ இதில் C5ன்னு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆல்ரெடி 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்போ இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. டிவைடட் சிம்பிள். ஏன்னா நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை 2aன்னு இருக்குது. அப்போ 2aனா இதுக்கும் ஒரு ப்ராக்கெட் செட்டாக போட்டுருங்க. 2 × A5 தான் போட போகிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 5th ரோவில் தான் உள்ள போகிறோம். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3ன்னு கிடச்சிருச்சு. இப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் இதே ஃபார்முலா தான். இங்கே ப்ளஸ் ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக இங்கே எது பண்ணோம், ஏன்னா +or - வந்தது. அப்போ மைனஸ் போட்டு இன்னொரு ஆன்சர் போட போகிறோம். இப்போ இதுக்கும் அதே போல் போடலாம். ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கங்க. -b5 தான், சேம் அதே தான். இந்த இடத்துல ப்ளஸுக்கு பதிலாக ஒன்லி மைனஸ் போட போகிறோம், அவ்வளோதான். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டு தான். SQRT போட்டுங்க, ஸ்கொயர் ரூட்டு போட்டுங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கங்க. b². அப்போ B5 × B5 -4ac -4aக்கு பதிலாக A5ன்னு போட போகிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கு பதிலாக C5ன்னு வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். ஸ்கொயர் ரூட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ப்ராக்கெட் ஸ்கொயர் பண்ணிடுங்க. ரூட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து டிவைடட் பை 2aன்னு இருக்கும். அப்போ 2aக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. அப்போ 2 × சிம்பிள் போட்டு 2a ஏன்னா A5ன்னு போடுங்க. A5 போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கிளிக் பண்ணுங்கள். ஆன்சர் வந்துடும். 3,2ன்னு வந்துடுச்சு. இப்போ இது முடிஞ்சிச்சு. அடுத்து செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா இதில் 2x² இருக்குது. அப்போ ஏக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள், -7 இருக்குது. அதுக்கடுத்து சிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. இப்போ சேம் அதே போல் அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஏக்கு பதிலாக 5 இருக்குது, பிக்கு பதிலாக 6 இருக்குது, சிக்கு பதிலாக 1 இருக்குது. அப்போ இதை வந்தாச்சு. இதில் இதுக்கு முன்னால் சொன்னோம்னா பார்த்தீங்களா, மவுஸில் கர்சரை வச்சு இழுத்துட்டு வந்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சேம் அதே போல் இதுக்கு மவுஸில் கர்சரை வச்சு இழுத்துட்டு வந்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான் ஆன்சர். இதுதான் ஸ்கொயர் ரூட் சம்முக்கு உண்டான எக்ஸலில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ரிசல்ட்டு. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.